ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துவதோடு கூட அருமையான பாஸ்டர் லக்ஷ்மன், அதே போல் பாஸ்டர் யாபேஸ் அவர்களையும் திருச்சபை மக்களையும் சபை மூப்பர்கள் உடன் ஊழியக்காரர்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 10 வருஷம் முன்பதாக நான் இந்த சில்வா ஹோட்டலில் வந்த பொழுது நான் யோசித்தேன், ஒரு காலத்தில் ஆண்டவரே இந்த இடத்துல நீர்கொழும்பு பயிலில் ஊழியம் செய்யணும் அப்படின்னு ஒரு வாஞ்சை ஜெபிச்சுட்டு போயிருக்கிறேன். ஆனால் என் தேவனாக இருக்கிற கர்த்தர் என்னுடைய மகனை இந்த இடத்துக்கு அனுப்பினதினாலே கர்த்தருடைய சபையிலே இந்த இடத்துல என்னை தேவன் அழைத்து வந்திருக்கிறார். அவர் நல்லவராக இருக்கிறார். ஒரு வாக்கு தத்தங்களை குறித்து உண்மை உள்ளவர். அவர் பொய்யுரையாத தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய காரியங்களை செய்தவரை துதியுங்கள். கரங்களை தட்டுவோம். ஆமென். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. கொஞ்சம் ஃப்ரீயா செய்யலாமா பாஸ்? கொஞ்சம் ஃப்ரீயா நான் கொஞ்சம் அப்படி அசைஞ்செல்லாம் செய்வேன், ஆனால் ஆட்டம் போட மாட்டேன். ஏன்னா கர்த்தருடைய சமூகம் இது. ஆனால் தேவ பிள்ளைகளே, நம்முடைய தேவன் நல்லவர். அந்த நல்லவரை நீங்கள் எப்படி விஷயம் தெரியாது. 2 வயசில் மஞ்சள் காய்ச்சல் சின்ன வயசுலேயே ஒரு கண் அப்படியே பாதிக்கப்பட்டுருச்சு. ஒரு கண் படிப்படியாக குறைஞ்சி 10 வயசில் கண்ணாடி போட்டேன். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் கண்ணாடி போட்டாலும் எனக்கு பட்ட பேர் கண்ணாடி புடையன்னு சொல்லுவார்கள். பெரிய தண்ணி கிளாஸ் இருக்கிற அடி துண்டு மாதிரி. இதை சாட்சி யாருக்கு தெரியும்னா, இங்கே இருக்கிறாங்க ஜெனட்டக்கா, எங்களோட ட்ரைனிங்கில் எடுத்தவங்க, அவங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட பெரிய கண்ணாடி போட்டிருப்பேன். ஆனால் படிப்படியாக கண்ணாடி சுருங்கிருச்சு. ஆனாலும் அப்பப்போ பார்வையும் சுருங்கும். ஆனாலும் விரிவாக்குகிற தேவன், வல்லமையில தேவன், வெளிச்சத்தின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. சொல்லுங்க. என் வாழ்விலே நீர் பாராட்டின. யோசிக்கிங்க, இந்த ஆளுக்கு நல்லா இருந்தா நமக்கு என்ன? நாம நல்லா இருந்தா போதும். இல்லை, எல்லாரும் நல்லா இருப்போம். ஆமென். நம்ம எல்லாரையும் அழைத்த உண்மையுள்ளவர். அவர் பொய்யுரையாத தேவன். ஆமென், ஆமென். என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் அல்ல. ஆமென். தகுதியில்லாத என்னை ஓலவல் 2 தரம் எழுதி ஃபெயில் பண்ணி ஏலே படிக்காத ஒருவனை தேவன் இன்றைக்கு கர்த்தருடைய பணியிலே நடத்தி வருகிறார். ஆமென். போன வாரம் எங்க மனைவி ஒரு பாட்டு படிச்சாங்க. இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே வழியொன்று அறியாமல் தவிக்கையிலே. இந்த பாட்டை நீங்க நெருக்கம் கஷ்டத்தெல்லாம் படிச்சிருப்பீங்க. எனக்கு நெருக்கம் கஷ்டம் மட்டுமில்ல, இரவையில் பைக்கு போக்குள்ள ரோட்டு தெரியாம போயிடுவேன். இப்போ நான் வேதனைப்படுவேன். ஆண்டவரே, இப்படி இருள் சூழ்ந்திருக்கு சுவாமி, வழி தெரியாம நான் போயிருக்கிறேன், மறந்தீரோ என்று நான் அழுதேனையா. என அழைச்சி வரும். மறப்பேனோ என்று சொல்லி அனைத்தீரையா. இப்போ பாருங்க, திருமணமாகி 5 பிள்ளைகள் கொடுத்து 4 பேர பிள்ளைகளை கொடுத்து 2 மகன்மாரு, அதில் ஒரு மகனை ஊழியக்காரனாக்கி அநேகரை ஊழியத்துக்கு உட்படுத்தி ஊழியத்துக்கு அழைத்து தெரிந்து கொள்ள தைரியப்படுத்த ஊழியர்களை உருவாக்க தேவன் வைத்திருக்கிறார். அந்த அளவற்ற கிருபைக்காய் என் தேவனை துதிக்கிறேன். அவர் நல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இங்கே நான் ஜெபம், ஆண்டவரே, இங்கே நான் என்னப்பா நான் கொண்டு வந்திருக்கீங்க? நிறைய வளர்ந்த ஒரு திருச்சபை, தேவ செய்திகளை கேட்டவங்க, இறையியல் ஆசிரியர்கள். ஆனாலும் கர்த்தர் இந்த காலை வேளை உங்களோடு கூட பேச போகிறாரு. என் தேவன் அவர் பேச வல்லமையுள்ளவர். ஆகையால் கண்களை மூடி இந்த கவியை பாடிவிட்டு நாங்கள் தேவ செய்திக்கு போகிறோம்.
இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரங்களில் வழியொன்றும் அறியாமல் தவிக்கையிலே மறந்தீரோ என்று நான் அழுதேனையா, மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா, மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நாங்கள் ஆதியாகம புஸ்தகம் 15 அதிகாரம் 15ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரைக்கும் திருப்பிக் கொள்வோம். வாசிக்கலாம். Thank you Jesus. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரை. ஆமென். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிராமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கின்றேன் என்றார். அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றான். பின்னும் ஆபிராம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்றார். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கற்ப பிறப்பாயிருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியாவான் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாயிருக்கும் என்றார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென், ஆமென், ஆமென். பாருங்க, இந்த ஆதியாகமம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். கர்த்தருடைய ஊழியர்களை எல்லாம் பிரசங்கம் பண்ணியிருக்கிறோம். ஆனால் இந்த ஒவ்வொரு நேரங்களில் தேவன் ஒரு புதிய செய்தியை நமக்குள்ளே கொண்டு வருவராய் இருக்கிறார். இந்த காலை வேளையிலே பார்க்கிறோம், இந்த காரியம் நடந்த பின்பு ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து பேசுகிறார். நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரியவனுமா இருக்கிறேன். ஒரு தேவ மனிதனை பார்த்து, ஒரு ஜனக்கூட்டத்தை கொண்டு வருவதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷனை பார்த்து கர்த்தர் பேசுகிறார். சில நேரங்களில் நாம ஊழியம் செய்வோம், ரட்சிக்கப்பட்டிருப்போம், அழைக்கப்பட்டிருப்போம். இன்னைக்கு முதல் பாட்டே ஒரு நல்ல அருமையான பாட்டு. கொஞ்சம் படிச்ச கொயர் சொல்ல வேணாம், விசுவாச பிள்ளைகள் சொல்லுங்க. இன்னைக்கு முதல் பாட்டு என்ன? 6ஆம் படிச்சோம் சொல்லுங்க. விசுவாச பிள்ளைகள் கொயர்லாம் சொல்லிட்டாங்க தயவு செய்து. என்ன பாட்டு? காலையில பாட்டே மறந்து போச்சு. என்னம்மா இல்லைங்கள? பிதாவையா? இல்லை, நாங்க வந்த பிறகு இங்க வேர்ஷிப் ஒன்று போனுச்சு. சரி, நான் பாட்டை சொல்றேன். இந்த கேடகமே அடைக்கலமே பயப்படாதேன்னு ஒரு பாட்டு படிச்சிங்க. நாங்கள் பாசம் நாங்கள்லாம் முன்னுக்கு வந்தோன்னே ஃபஸ்ட்டு ஆராதனை இந்த ஜெபம் பண்ணி சிஸ்டர் எல்லாம் ஜெபிச்சதுக்கு பிறகு ஒரு பாடல ஃபஸ்ட்டு பாட்டு ஒன்று படிச்சிங்க பாருங்களே. சரி, பயப்படாதே பயப்படாதே அன்னோடு ஒரு பாட்டு ஒன்று படிச்சிங்க. இங்கே பார்க்கிறோம். அப்போ எனக்கு ஆண்டவர் சொல்லிட்டாரு, இதான் இன்னைக்கு சிரிப்பா, வேற ஒன்றும் இல்லை. ஏன் தெரியுமா? எந்த தேவ மனிதனாக இருந்தாலும், எந்த பராக்கிரமசாலியா இருந்தாலும் உள்ளுக்கு திக்கு 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 திக்குன்னு பயம் இருக்கத்தான் செய்யும். வெளியில வீரியமா இருப்போம், ஆனா உள்ளுக்கு பயம் இருக்கும். நாங்கள் சுனாமி அடிச்ச பொழுது நிவாரணங்கள் எல்லாம் கொடுத்துக்கிட்டு நேரத்தில் ஒரு வாரத்துக்கு பிறகு திடீர்னு இந்த சுனாமி வருதான்னு சொன்னாங்க. எல்லாரும் சாமான் வாங்கின பாட்டியெல்லாம் ஒரே ஓட்டம். இப்ப நான் சொல்றேன், பயப்படாதீங்க, போகாதீங்க, ஒன்னும் நடக்காது. ஆனா வயிற்றுக்குள்ள உருள தொடங்கிருச்சு எனக்கு. சரி, நான் அங்க போனா எங்க அம்மா அதுக்கு முன்னுக்கு இருக்காங்க டாய்லெட்ல. நான் ஏன் சொல்றேன் தெரியுமா? பெரிய வீரியமாக பேசுவோம். நடந்ததை கண் கொண்டாய் கண்டவர்கள். சுனாமி அடிச்ச பொழுது, அதனால தான் எரேமியா கற்பத்தில் இருந்தார். அந்த நேரம் அவரை
கற்பத்தில் இருக்கிறதோட என்னுடைய மனைவியை மதில்ல தூக்கி உயர வச்சுட்டு, அப்போ இங்கே நடந்தான் போட்டிருப்பேன். பைக்கை கீழே போட்டு மதில்ல மேலே உட்கார வச்சுட்டு அந்த பக்கம் எப்படி குதிச்சோனோ இந்த உடம்போட எனக்கு தெரியாது. அவ்வளோ பயத்தின் திகிலின் பிரச்சனை வந்து பாஞ்சி அந்த பக்கம் போய் மனைவியை இறக்கி கற்பிணியை கூட்டிட்டு போன நேரம் ஆண்டவருடைய எரேமியாவை கருவிலேயே பாதுகாத்தான் சொன்னாரு. இந்த பேரை தான் வைக்க சொல்லி, அதுக்கு பெரிய சாட்சியாக தான் வேண்டாம் இப்ப. ஆனா பயம் என்பது நாம் கண்ட ஒரு சூழ்நிலைகள் நமக்கு நடக்கும் பொழுது ஒரு போராட்டம் இருக்கும். அது விசுவாசியா இருந்தான ஊழியக்காரனா இருந்தான எல்லாருக்கும் இது உள்ள இருக்கிறது. வெளியே காட்டிக்கிற மாட்டோம், நாங்க பெரியவர்கள், நான் ஒரு பராக்கிரமசாலி, நானும் 10 மாசம் தான் எங்க அம்மா பெத்து வளர்த்தாங்க அப்படி நம்ம சொல்லுவோம். வாக்கு தத்தங்களை நம்புவோம், வாக்கு கொடுத்து பாடுவோம். பிரச்சனை வந்த உடனே நம்மளால நிக்க முடியாமல் போய்விடும். இந்த ஆபிரகாமுக்கு நடந்தது என்ன? 14ஆம் அதிகாரத்தில் ஒரு பெரிய யுத்தத்தை நடத்திவிட்டு வந்திருக்கிறார். அவரோடு ஒரு பெரிய சேனை கூட்டம் இருக்கவில்லை. சோதோமின் ராஜாவோடுக்காக உதவி செய்து லோத்தை பாதுகாத்து கொண்டு வந்தவர். ஏன்னா அவருக்கு பெரிய படைபலம் கிடையாது, எடுபுடி வேலைக்காரர்கள். ஆனாலும் வேதம் சொல்றது கைப்படிந்த வேலைக்காரர்கள். எத்தனை பேரு? 318 பேர் கைபடிந்த வேலைக்காரர்கள். சண்டைக்காரன் இருந்தாங்க பக்கத்துல. அப்படிதான் சாதாரண ஒரு மனுஷன் ஆபிரகாம் வரல. ஆண்டவர் அவனை கூட்டிட்டு வந்த நேரத்திலேயே வேலைக்காரங்க வீட்டு இருந்தாங்க 318 வேலைக்காராக்கள். அவங்களுக்கு ஒரு முக்கிய ஆள் தான் எலியேசர். ஆனா பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு டீமோட போய் சேர்ந்து தேசத்திலே ஒரு யுத்தத்தை நடப்பித்து தன் சகோதரனாகிய லோத்தை காப்பாற்றி கொண்டு வந்தவர். ஆனா இந்த லோத்தும் எல்லாத்தையும் சமமான இடைவெளியெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு மலைநாட்டுக்கு சகோதரனை அனுப்பி வச்ச மனுஷன். ஆபிரகாம் தனக்கு விரோதமா வேலை செஞ்ச எவனை கூட பார்க்கவில்லை. அவனுக்காக உதவி செய்து விட்டு வந்து ராத்திரி இருக்கிறார். கர்த்தர் சொல்றார், நீ எதற்கும் பயப்படாத மகனே, நான் உனக்கு கேடகமும் மகாபெரிய பலனுமா இருக்கிறேன். இந்த காலையில் நம்முடைய தேவன் மகா பெரிய தேவன். ஹல்லேலூயா. ஆச்சரியமானவரே சொல்லுங்க, என் வாழ்வில் அதிசயமானவரே. ஆமென். ஆச்சரியமானவர், அதிசயமானவர். எரேமியா ஜெயில இருக்கும் பொழுது 32 அதிகாரம் 19ஆம் வசனத்தில் சொல்றாரு, யோசனையில் நீர் பெரியவர், செயல்களில் நீர் வல்லவர். சிறையில கொண்டு வச்சிருக்கிறாங்க. எங்க இருந்தாலும் எந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாலும் நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்கன்னா அங்கே தேவ தூதர்கள் உங்களுக்கு பணிவிடை செய்வாங்க. அங்க தேவனுடைய கரம் உங்களோட இருக்கும். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அதனால தான் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறாரு, நான் மகா பெரிய கேடகமும் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமா இருக்கிறேன். வாசிங்கம்மா தொடர்ந்தா பாஸ்டர். அந்த ஒரு வசனம் வாசிங்க திருப்பி. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர் ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கின்றேன் என்றார். அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு. ரைட். இப்ப நாங்க இந்த இடத்துல கவனிக்கிறோம், ஆபிரகாமை தேவன் சந்தித்த பொழுது ஒரு பொருளாதார செழிப்புள்ள, தனக்கு பக்கபலமாக படைபலம் உள்ளவன்னு சொல்லலாம். 112 வேலைக்காராக்களும் போயிட்டு ஒரு யுத்தத்தை நடப்பித்துட்டு வந்தவர்கள், ஒரு பெரிய வெற்றியை முடித்தவர்கள். ஆனாலும் தேவனுக்கு முன்பாக நிற்கும் பொழுது அவன் குறைவுள்ளவனாய் நிற்கிறான்.
நாங்கள் சில நேரங்களில் வெளிப்படையாக நாங்கள் மற்றவர்கள் பார்வையிலே நல்லா இருக்கிறவங்க மாதிரி இருப்போம். ஆனால் உள்ளகத்திலே நமக்கு சில குறைவுகள் இருக்கிறது. நாம் சில பிரச்சனை நம்மை தாக்கி கொண்டிருக்கிறது. வெளியரங்கமாக நாம் எல்லாருக்கும் பிரைஸோடு சொல்லலாம், நல்லா காண்பிக்கலாம். ஆனால் அந்தரங்கத்தில் நமக்கு ஒரு பெரிய தாக்கம் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு ஒரு தகப்பன்மாராக இருக்கிறவங்க வீட்டில் ஒரு தலைமைத்துவம் நடத்துகிற, சில வீடுகளில் பெண்கள் தலைமைத்துவம் நடத்துகிறாங்க. அவருடைய பாடுகள் மிகவும் மிகவும் பெரிய போராட்டமாக இருக்கும். என்னோட ஊழியத்தில் 2 காணி வாங்கி சர்ச் கட்டியிருக்கிறோம். எங்களுக்குன்னு சொந்த காணி பூமி இல்லை. வாங்கின எல்லா லேண்டும் 2 காணியுமே சர்ச் பேர்ல தான் இருக்குது. இடம் இருந்துச்சு, பின்னுக்கு ஒரு துண்டை எழுதியிருக்கலாம். ஆனால் நான் ஒரு பொருத்தனை பண்ணேன், ஆண்டவரே, நான் உமக்கு ஊழியம் செஞ்சா நீர் என் பிள்ளைகளுக்கு திருமண நேரத்தில் நீங்கள் அவர்களை பார்த்து கொள்ள வேண்டும். நமக்கு ஊழியம் செய்தே சுவாமி. ஏனென்றால் என்னுடைய பெற்றோர் அப்படி வளர்த்தவர்கள், நான் கண்ட தலைவர்கள் அப்படிப்பட்டவர்கள். வேதத்திலே நான் பார்க்கிற விசுவாசம் என்னென்றால், தேவன் பார்த்து கொள்ளுவார், அவராலே முடியாத காரியம் ஒன்றுமில்லை. இன்றைக்கு நான் சொல்றேன், முழுக்க முழுக்க விசுவாசத்திலேயே தான் நம்முடைய ஊழியம் இருக்கிறது. 5 பிள்ளைகளை வளர்க்கிறண்டா லேசான காரியம் அல்ல. கொஞ்ச வருமானம். 95ஆம் ஆண்டு தனியாக ஊழியத்தை ஆரம்பித்தேன். அப்பொழுது ஏன் இந்த அசம்பிளி கார்டில் ஜாயின்னா, நான் ஆங்கிலிக்கன் சர்ச்சில் ரட்சிக்கப்பட்டு ஊழியம் செய்து ஜெனட்டாக்கா நாங்கள்லாம் ட்ரைனிங் எடுத்த பிறகு 5 வருஷத்துக்கு பிறகு நான் தனியாக ஊழியத்தை ஆரம்பித்த பொழுது பாஸ்டர், என்னுடைய மனைவி ஏஓஜியாக இருந்ததுனால பாஸ்டர் ஜெயராஜோடு போய் கரைச்சி அவருக்கு கீழாக நான் இயங்குறேன்னு சொல்லி கேட்டேன். அப்பொழுது அந்த இடத்துல ஒரு சிறிய வருமானம் வரும். எங்கள் பாஸ்டர் தரிசனத்தில் ஊக்கப்படுத்தக்கூடிய நல்ல பாஸ்டர். 2000 கொடுத்தாரு முதல் வருஷம், அப்புறம் 1000 ஆக்குனாரு, அப்புறம் 500 ஆக்குனாரு. பாருங்க, எங்கட ட்ரைனிங் பாஸ்டர் மேலே அப்படித்தான். ஆனால் இப்போ நம்ம என்ன செய்கிறோம், தொகை கூட்டாட்டி இவ்வளோ முகம் சுழிச்சுக்கிறோம். ஏன்? விசுவாசம் எல்லாம் போயிடுச்சு. அப்படிப்பட்ட நெருக்கமான நேரத்தில் தான் என்னுடைய வாழ்க்கையில் விசுவாசம் வளர ஆரம்பிச்சு. ஒரு சின்ன வருமானத்தை ஒரு சில வேளங்களில் 700 ரூபாய் 800 ரூபாய் காணிக்கை வரும். அதை நான் எடுத்துக்கொண்டு மார்க்கெட்டுக்கு திங்கக்கிழமை போயிடுவேன். என்னுடைய மனைவி இருக்கிற முருங்கை மரம் 3 இருந்துச்சு. ஒரு நாளைக்கு முருங்கலை சொதி, ஒரு நாளைக்கு முருங்கை சுண்டல், ஒரு நாளைக்கு முருங்கைக்காய் கறி. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு கொஞ்சம் ரூபாய்க்கு மீன் வாங்குவோம், 50 ரூபாய்க்கு மீன் வாங்குவோம். அப்போ 50 ரூபாய்க்கு வாங்கலாம் 95ஆம் ஆண்டு. அது பெரிய காசு எங்களுக்கு. 16 ரூபா தான் மட்டில் போகிறதுக்கே பஸ்ஸு. அப்படிப்பட்ட நேரங்கள் அந்த மீனை வாங்கி வச்சு நடுத்துண்டை என் மூத்த மகளுக்கு கொடுப்போம். அப்படிப்பட்ட வாழ்க்கை ஆரம்பித்த நேரங்களில் போய் மார்க்கெட்டில் 11 மணி வரைக்கும் யாரையாவது சந்திச்சுட்டு 11:30 12 மணிக்கு போனால் அங்கே 2 ரூபாய்க்கு விற்கிற வெங்காயத்தால் ஒரு கட்டு 2 ரூபா, 3 கட்டுக்கு 5 ரூபா, 1 ரூபாய்க்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அப்படி கொஞ்சம் கொஞ்சம் சாமானங்களை வாங்கி கடைசி நாளில் சோயா மீட்டும் பருப்பு கறி இருக்கிற அளவுக்கு வெள்ளி சனி வந்தோன்னா கணக்கா இருக்கும். இப்படிதான் அந்த குறுகிய வருமானத்தில் முழுக்க விசுவாச வாழ்க்கையில். ஆனால் ஆண்டவர் அழைத்தவர் உண்மை உள்ளவர். இன்றைக்கு 2 லேண்ட் வாங்கி சர்ச் கட்டுற அளவுக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். விசுவாசத்தால் நீ தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆண்டவருடைய விருப்பம் என்ன தெரியுமா? யாரோ ஒருவரை சார்ந்து வாழ்வதல்ல, யாரோ ஒருவரை விரும்பி வாழ்வதல்ல. நம்மை கொண்டு கர்த்தர் ஒரு காரியம் செய்ய விரும்பினால் நாம் அதற்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் கனம் பண்ணுவார். நாங்க செய்யாவிட்டால் இன்னொருவனை எழுப்புவார். அப்பொழுது பார்த்து ஆச்சரியப்பட மாட்டோம், பொறாமைப்படுவோம். ஏன் நமக்கு இல்லை? ஏன் இந்த ஒத்த கண்ணு பாசரை இவ்வளவு பயன்படுத்தணும்? ஏன் இந்த ஒத்த கண்ணு மனுஷனை இன்னும் ஊழியத்தில் வச்சிருக்கணும்? ஏன் இப்படிப்பட்ட கடினமான பாதையில் ஓடினாலும் பாருங்க, டாக்டர் சொல்றாரு 10 வருஷத்துக்கு முந்தி காட்டும் பொழுது இந்த கண் செத்து போயிடும். டியூப் லைட்டை காட்டி லைட்டும் அப்படித்தான் பல்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த டியூப் லைட் இருக்கிற கண்டென்சர்லாம் அடிபட்டு இருக்குது. ஒரு மாதிரி வயரிங்கும் பிரச்சனை, சுவிட்சும் பிரச்சனை.
ஆனால் 15 வருஷத்துக்கு பிறகு இது வரைக்கும் லைட்டு எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. ஹல்லேலூயா. இப்பவும் கொஞ்சம் மறைச்சாலும் நான் சொல்றேன், நீ எரிய முடியும். என் தேவன் எரிய வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. ஆச்சரியமான தேவன். நாம் இருந்தால் நம்மளை கொண்டு பயன்படுத்துவார். நீங்க இந்த திருச்சபையிலே உறுதியாக இருந்தால் உங்களை கொண்டு கர்த்தர் காரியம் செய்வார். பாருங்க, இந்த இடத்துல ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, நீ வாசிங்க, எனக்கு பிள்ளை அருளவில்லையே அப்படி என்று கேட்கிறார். அதற்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? அதுக்கு இவர் சொல்லிட்டு 3ஆம் வசனம் வாசிங்கம்மா. பின்னும் ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியா இருக்கிறான் என்றார். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை, சில நேரங்கள்ல நாம் வெற்றியை காண முடியாதற்கான காரணம் என்னவென்றால், தேவனை பார்க்கிலும் நாங்கள் ஆலோசனையிலே பெரியவர்களாக இருக்கிறோம். பக்கத்தில் கையை பிடி சொல்லுங்க, நீங்க ஒன்றும் புதுசா கூச்சப்படாமல் சொல்லுங்க. நம்மளுக்கு தான் சொல்ல போறோம், கோவப்படாங்க. பக்கத்தில் பார்த்து, நீங்க ஒன்றும் புதுசா கர்த்தருக்கு ஆலோசனை சொல்ல வேண்டாம். பக்கத்தில் கூச்சப்படாமல் சொல்லுங்க. நம்ம சௌரங்கள் தானே, கோச்சிக்கிற போறாங்களா? எங்கிலிக்கன் சேர்ச்சில் என்ன செய்வோம்? சமாதானம் பண்ணணும்னு சொல்லிட்டு கொடுப்போம். கோகாரங்களை பார்த்தா பின்னு கிளம்பி போயிடுவாங்க. நாங்கள்லாம் ஒரே சகோதரர்கள். கூச்சப்படாமல் சொல்லுங்க, நீங்கள் ஆலோசனை கொடுக்க வேண்டாம். சொல்லுங்க, பக்கத்தில் பார் சொல்லுங்க, ஆலோசனை கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நீங்களாம் ரொம்ப நல்லவர்கள். ஏன் தெரியுமா? அவ்வளோ பேர் என்னைய பார்த்து சொல்றீங்க. நீ ஒன்றும் புதுசா ஆட்டம் போடாத, கடவுள் உனக்கு ஒரு திட்டம் வச்சிருக்கிறாருன்னு. ஹல்லேலூயா. எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? ஏன் தெரியுமா? எனக்கு கண்ணில் நான் கவலைப்படல, எல்லாரோட கண்ணும் எனக்கு மேல இருக்குது. நேற்று வரக்குள்ள விழுக பார்த்துட்டேன்னா, முஸ்லீம் சகோதரி ஒன்று அல்லாவே அப்படின்னு ஓடி வந்து என்னைய பிடிச்சாங்க. பிடிச்ச அவங்க கையை பிடிச்சி கொண்டு வந்து அங்கே கடைக்குள்ளே விட்டுட்டு அவங்க கணவன்கிட்ட சொன்னாங்க, இவரை கொண்டு போயிட்டு பஸ்ல ஏற்றி விட்டுருங்க அப்படின்னு. நான் என்ன சொல்றேன்னா, நாம் நின்றால் கர்த்தர் நிற்பார், நாம் ஒப்பு கொடுத்தால் தேவன் கிரியை செய்வார். இன்னைக்கு நாம் கர்த்தருக்கு ஆலோசனை கொடுக்கிறோம். நல்ல ஒரு தேவ மனிதன் ஆபிரகாம், ஆண்டவருடைய சொல்லை கேட்டு வந்த மனிதன், தன் தகப்பனை தாய் விட்டு வெளியே வந்தவன். இன்னைக்கு நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்து வந்துட்டீங்க. எங்க தெரியுமா நமக்கு மாட்டுவோம்? சரியான பாயிண்ட். விசுவாசியா இருக்க நேரம் புள்ள பெரிய பிள்ளையாகனா மாட்டிடுவோம். அன்னைக்கு தான் சொந்த காலம் வந்து சொல்லுவாங்க, கண்ணாடியை பாரு, வெள்ளி வந்தா தான் தண்ணி ஊத்தணும். இந்த இடத்துல ஐயோ பாஸ்டரா சிஸ்டரா ஜெபிக்கணும் இல்ல, தண்ணி ஊத்தணும் இல்ல, எங்க சொந்தக்காரவங்க சொன்னாங்க தானே. அதுக்கு பிறகு கல்யாணம் பாருங்க நடக்க போகுது. அந்த நேரம் பார்த்தெல்லாம் மாறிடுவாங்க. அப்ப எல்லாத்துக்கும் முன்னுக்கும் ஆண்டவரே தோத்திரம் தோத்திரம், பாஸ்டரை வாங்க, பாஸ்டர் எல்லாம் செய்வாங்க. கல்யாணம் நடக்கிற நேரம் பார்த்து பாஸ்டர் கட்டளை போடுவாங்க, பாஸ்டர் சுருக்கமா முடிச்சிருங்க. நான் முடிச்சது ஏன் தெரியுமா? அந்த பாட்டி அநியாயம் சமைச்சு வச்ச சோறு பழுதா போயிடக்கூடாது, என்னையும் நம்பித்தான் ஆக்கி வச்சிருக்கிறாங்க. சரி அப்படின்னு கொஞ்சம் பிரசங்கத்தை சுருக்கமா முடிச்சு கல்யாணத்தை எல்லாருக்கும் அனுப்பிடுறது. இன்னைக்கு நாம் என்ன செய்கிறோம்? சில தீர்மானம் எடுக்க வேண்டிய இடத்துல கர்த்தருக்காக நிற்காதனாலே கர்த்தருடைய காரியங்கள் தாமதமாகிறது. ஏதோ நீங்க பெருசா என்னைய புழுகிறேன் நினைச்சிடாதீங்க. நான் என்னுடைய பலவீனங்களை சொல்ல வெட்கப்பட மாட்டேன். கல்யாண பிரசங்கத்துக்கு கூப்பிட்டா வீட்டில் சண்டை வந்தானே வெளியே கொண்டு வருவேன். அதனால எங்க மனைவி பிள்ளைகளுக்கு தெரியும், எங்க அப்பா எங்களை வம்புக்கு எடுத்துருவாரு. ஏன்னா உண்மை, நாங்க ஒளிவு மறைவு கிடையாது. உங்களுக்கு திறந்த புத்தகமா இருக்க விரும்புகிறேன். நாங்கள் திறந்த புத்தகமானவர்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, நாங்கள் ஒரு ஊழியத்தை வளர்ந்து கொண்டு வரும் பொழுது நிறைய பேர் தாவியோட சேர்ந்த மாதிரி நம்மகிட்ட சேர்ந்துக்கிடுவாங்க. எல்லாரும் அப்படித்தான், கோயில் மாடு மாதிரி நேர்ந்து விடுறோம், நம்ம கிட்ட தான் கொண்டு விடுறது. இப்பயும் அப்படித்தான்.
பாருங்க, ஜெர்மனில் ஒரு சகோதரி இருக்குதான். அவங்க அக்கா சொல்லுது, பாஸ்டர் எங்க, அவங்க நம்ம சபையே கிடையாது, எங்கேயோ ஒரு நாள் கண்டேன், ஃபோன் நம்பரை வாங்கிட்டு என் தங்கச்சி அக்கா வரப்போகுது, வீடு பாரு வீடு பாருன்னு நேற்று என்னை டோர்ச்சர் பண்ணுது. வீடு பார்த்து கொடுக்கணும், கல்யாணம் பார்த்து கொடுக்கணும், கடைபேசி கொடுக்கணும், கடிதம் கொடுக்கணும், கடையும் கொடுக்கணும், இது கிடைக்கிற காணிக்கையில கடனும் கொடுக்கணும். பாஸ்டரா இருந்து எங்க பக்கத்தில் ஒரு பாஸ்டர் இருக்கார், உங்களுக்கு தெரிஞ்ச பாஸ்டர், இவருடைய நண்பர் தான், இங்க வந்திருக்கார் பாஸ்டர் கலிஸ்டஸ். அவர் சொல்லுவாரு, உமக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு பிரச்சனை. சனத்தொகை கூட அந்த மக்கள் கூட்டத்தில் தலையை சொரிஞ்சி 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 முடியெல்லாம் கொட்டி மொட்டையா இருக்காரு. நாங்க கேட்குறேன், மொட்டை கூட விழுந்துடுச்சு, நமக்கு அப்படி இல்லையே, நீ சொரிய மாட்ட, நான் ஆக்கள் கூட சொரிஞ்சி சொரிஞ்சி இப்படி தாப்பா இருக்குண்டு. பிரச்சனை அப்படித்தான் எங்களுக்கு இருக்கும். அப்போ ஊழியெல்லாம் கூடணும்னா பாஸ்டர் ஒரு கடை ஒன்று போட்டேன், ஒரு பார்ட் டைம் பிஸ்னஸ் செய்வோம், வாரவங்களுக்கும் வேலை கொடுப்போம். என்னுடைய ஆலோசகருடைய மனைவி சொன்னா, நான் 2 மணிக்கு பிறகு வருவேன்ப்பா, நாங்கள் கடையில் நிற்க. நல்லா இருக்குதே கதை, பேக்கெட் பண்ணி கொடுப்போம். இப்போ எல்லாரும் ஒத்துழைப்பு. ஒரு ஐயா இருந்தார், அவரும் மட்டும் எகேன்ஸ்ட் பண்ணார், என்னைய கூப்பிட்றாங்க பாஸ்டர், நான் வரமாட்டேன்ட்டார். அவர் வயசான சொல்றாரு, நான் வர மாட்டேன் வியாபாரத்துக்கெல்லாம், நீங்கள் பண்ணுங்கன்ட்டு. இப்போ எல்லாம் சேர்த்து முடிவெடுத்து ஆலோசகர்லாம் சேர்ந்து செஞ்சால் கடைசியில் எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. கடையெல்லாம் ஓப்பன் பண்ணி திறப்பு விழா ரொம்ப அமோகமாக நடந்துச்சு. எல்லாரும் வந்தாங்க, பாஸ்டர் போட்ட கடைன்னு சொல்லிட்டு. அப்போ திறப்பு விழா நம்ம என்ன செய்வோம், எல்லாருக்கும் திறந்த மனமா செய்வோம். மூடு விழா ராத்திரியை தெரியாம மூடிடுவோம். இப்ப கடை போட்ட உடனே ஒரு ஊழியக்கார பையன் வந்தா, அவனை தான் கேஷியர்ல உட்கார வச்சா, நமக்கு தான் சாமான் கேட்ட தெரியாதே, எத்தனை எட்டி எட்டி பார்க்கறது. அதனால அவனை வச்சு பார்த்தா, அவனுக்கு ஒரு திடீர்னு ஒரு கல்யாணம் வந்துருச்சு. கல்யாணம் வந்தோடனே கல்யாணம் பேச போற புள்ளியோட பேச தொடங்கினவன் வியாபாரத்தை கோட்டை விட்டான். கீழே சாமான் வாங்கி வச்சிருப்பே எடுத்து வைக்க மாட்டான். இப்ப பாஸ்டர் வியாபாரியா மாறி காலையிலே கடையெல்லாம் அவன்லாம் தூங்குவாங்க. இப்போ பெரிய வியாபாரி நம்ம தானே, நம்ம தான் எழுதி காலையில் எல்லா கடையெல்லாம் கூட்டி கிளீன் பண்ணி வாசலுக்கெல்லாம் கூட்டி தண்ணி தெளிச்சு, சைவ முறைப்படி இல்லை, நம்ம சும்மா தண்ணிலாம் தெளிச்சு கிழிச்சு துப்புர வாங்கி வச்சுட்டு ஜெபம் பண்ணுறது. என்ன ஆண்டவரே, இன்றைக்கு வார செக்கு ரன் பண்ணுறேன்னு சுவாமி, எப்படியாவது இந்த கடையை வியாபாரம் பண்ணணும், இன்றைக்கு காசு வாங்கி போட்டிருக்கிறேன், நல்ல ஓஹோங்கணும். அப்படியே காலில் ஜெபிக்க ஒரு நாள் கேட்டாரு, நீ காலிலுமே ஆத்துமாவுக்கு கேட்பியப்பா, என்னை கேள் ஜாதிகளை தருவேன், தேச எல்லை சொந்தமாய் கொடுப்பேன். சங்கீதர் 1:8 சொன்னதை நீ கேட்பிய, நீதிமொழிகள்ல. இன்னைக்கு பாரு நீ என்ன செய்யறன்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதத்தில் 2:8 நீ சொன்னதை ஜெபிச்சியே, இன்னைக்கு நீ என்ன செய்யற, வியாபாரத்துக்காக ஜெபிக்கிறியே. வெக்கமா இருந்துச்சு. சரின்னு அந்த கடையை ஒருவருக்கு கொடுத்து, அவரும் அதை செய்யாம மூடு விழா செஞ்சாச்சு. இப்போ பாஸ்டர் ராவா கடையை மூடி வந்து, இப்போ சேல்ஸ் ரெப்காரன் எங்கே வருவான், சேர்ச்சுக்கு தேடி வருவான். நான் உண்மையிலேயே எங்கள் சேர்ச்சில் வச்ச பலிபீடம் மரபலிபீடம். பிரசங்கம் முடிஞ்சு நிற்கிறேன், பாஸ்டர் வந்துட்டானுங்க, நான் டக்குன்னு கீழே உட்காந்துட்டேன். ஏன்னா மறைச்சிக்கிச்சு, இதுனா மறைக்காது, இந்த பெரிய உருவம் தான் இது மறைக்காது, ஆறு மறைச்சிருச்சு. ரூமுக்குள்ள பூட்டிட்டு இருக்கிறது, செருப்பை தூக்கி உள்ளுக்கு வச்சிடுறது. சிஸ்டர் என்ன செஞ்சாங்க, நான் இங்கே நிற்க மாட்டேப்பா, கூட்டிட்டு பிள்ளைகளை போட்டு மடல போயிட்டாங்க. இப்போ நாதாரியா நம்ம சுத்திக்கிட்டு கடன்காரனுக்கு பயந்து ஒளிஞ்சி ஒளிஞ்சி. உண்மையில சொல்றேன், இது ஏன் தேவனுடைய ஆலோசனைக்கு மேலாக நம்ம ஆலோசனை கொடுத்தா இப்படித்தான் பதுங்கணும், இப்படித்தான் போன ஓஃப் பண்ணணும், இப்படித்தான் நாசமா போகணும். நம்மளே நமக்கு நீனே உனக்கு தீங்கை வருவித்துக் கொண்டாய், எரேமியாவில் சொல்லப்பட்டிருக்கு. உனக்கு நீயே கேடு உண்டாக்கினாய். யாரு? ஏசுதாஸ் பாஸ்டர் அவருக்கு கேடு உண்டாக்கிட்டாரு. பாருங்க, இதனால ஆண்டவருடைய ஊழியம் பெரிய பாதிச்சிச்சு. ஆனா விசுவாசிகள் ஒளிஞ்சதுனால ஓடி போகல. ஏன் தெரியுமா? நாங்க அப்பா பிள்ளை உறவுனால எங்களோட பிள்ளைகள் என்னைக்குமே நிற்பாங்க. அது பெரிய வரப்பிரசாதமான சபை. ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? நான் அடி வாங்கினாலும் சொல்லுவேன், அழுதாலும் சொல்லுவேன், காசு வந்தாலும் சொல்லுவேன். அதனால எங்களோட மக்களுக்கு தெரியும் நம்மளோட அப்பா ஒரு வித்தியாசமான ஆளு. ஏன்னா ஒன்றுமே மறைக்க மாட்டேன். உங்கள்கிட்ட இப்போ மறைக்கல. இறைவன்கிட்ட கேளுங்க, உங்கள் அப்பா அப்படி செஞ்சாராம்னு. ஆமான்னு தான் சொல்லுவார். கடை போட்டது தெரியும். ஏன்னா இவங்கெல்லாம் வந்து கடையை வங்குரோட்டாக்குனவங்க. வாரவங்க அள்ளுவாங்க பாஸ்டர், என்ன செய்யணும், புள்ள அள்ளுனா
பிள்ளைக்கு ஏசலுமா? அப்போ அப்படியெல்லாம் இருப்பாங்க. எல்லாம் அழி போய் 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 கடைசியில் இப்படியே ஒரு லட்சம் எனக்கு நஷ்டமா போச்சு. ஆண்டவர் சொல்லுகிறார் என்ன தெரியுமா? இந்த தமஸ்கு ஊரானல்ல, வாசிங்க வேதத்தில், நீ திட்டம் போடாத, நான் திட்டம் பண்ணினேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் திட்டம் போட வேண்டாம். குச்சப்படாம சொல்லுங்க, கர்த்தர் சொல்லுங்க, கர்த்தர். வீட்டில் எவ்வளோ சண்டை பிடிப்பீங்களாப்பா? வீட்டில் போய் பாருங்க, எவ்வளோ சத்தம் போடுவோம். இப்போ சொல்ல வைக்கப்படுறோம். கர்த்தர் கர்த்தர் செய்ய மாட்டாரு. கர்த்தர் சத்தம், கர்த்தர் உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். அவர் உங்களுக்கான திட்டத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. வாசிங்கம்மா. இந்த தமஸ்கு ஊரான் இருக்கிறானே அப்படின்னு ஆபிரகாம் சொல்றாரு. அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றான். பின்னும் ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்றான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல. இப்ப கவனிச்சு கொள்ளுங்க வாசிக்கிறவங்க, இங்க இருந்து தான் நீங்க தொடங்கணும், திருப்பி முதல்ல வரக்கூடாது. சரியா? என் டைமை கலவரத்தக்கூடாது, நீங்களும் இருக்கக்கூடாது, நானும் இருக்கக்கூடாது. ரைட், வாசிங்கம்மா. இப்போ வாசிங்க, அங்கதான் பாயிண்ட். உன் கற்ப பிறப்பா இருப்பவனே உனக்கு கற்ப பிறப்பா இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியாவான் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து. அல்லேலூயா. இந்த காலை வெளியிலே தேவன் ஆபிரகாமை பார்த்து சொன்னாரு, நீ உன் கற்ப பிறப்பு அதுதான் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் பிசினஸை தேவன் ஆசீர்வதிப்பார். நீங்கள் தேவனை முன்னிட்டு செய்தால் அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, நீங்க விரும்புனீங்கன்னா சரி வராது, கர்த்தர் விரும்பினா செய்வார். நாங்க கருவுல எரேமியாவை ஒப்பு கொடுத்தோம். ஒரு தீர்க்கதரிசி எங்க ஊழியத்துக்கு வந்தாரு. ஒரு ஊழியத்துக்கு கூப்பிட்டோம், அவர் தீர்க்கதரிசி தான், எனக்கு தெரியாது, அவர் தீர்க்கதரிசி. எப்படி கர்த்தர் பேசுவாரு? யாருக்கும் ஜெபிக்கல, கையை எப்படி வச்சுக்கிடுவாரு. கர்த்தர் நேரா பேசுறாராம், சத்தம் கேட்காம கேட்கணுமா, கேட்டு சொல்றாராம். இப்படியானவன்ட்ட மாட்டி ஒரு கள்ள தீர்க்கதரிசிகளை சொல்லி எப்படி சொல்றது? நீங்க எங்க வேலை செய்றீங்க? நான் சேல்ஸ் ரெப். ரைட், ஓகே. டேடி சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? இவர் ஏற்கனவே ரெப்பா இருந்தவர். செக் எங்க ரோலிங் அடிக்கணும், முதலாளி கொடுக்காம காசை வீட்டை வந்து செலவழிச்சு பிறகு கொடுக்கறது, இது தெரிஞ்ச காலம் அவனுக்கு. அதையே தீக்கிரசனமா சொல்லுவான். வந்தவன் சொல்லுவான், ஆமா இல்ல நம்ம லைஃப் அப்படியே சொல்லிட்டாருன்னு. பக்கா பிராடு, நமக்கு தெரியாது. 2 மாசம் கஷ்டப்பட்டேன், அப்பதான் இந்த பிள்ளை பிறந்தா. இதற்கு எதிர்த்து ஒரு வைராக்கியமான தீர்க்கதரிசியை போல மரணம் உருவாகணும் வருங்காலத்தில் சொல்லி ஒப்பு கொடுத்தோம். 7 முடிஞ்ச பிறகு மாட்டேன்ட்டான். பாருங்க, தொழில் செய்ய போறேனா? சரி நாங்க ஒப்பு கொடுத்துக்கிறோம். நேற்று சாட்சி சொன்ன என்ன தெரியுமா? எனக்கு அருமையான சபை கிடைச்சிருக்கு, அருமையான பாஸ்டர் இருக்கிறாங்க, அருமையான விசுவாச மக்கள் இருக்கிறாங்கப்பா. சபையில் சாட்சி சொன்னார். ஊழியக்கார பர்த்டே வீட்டில் சொன்னார், எனக்கு நல்ல ஒரு இடம் கிடைச்சிருக்குது, எனக்கு கர்த்தர் செய்திருக்கிறார். நான் இப்போ தேவன் அழைச்சிக்கான் நம்பி இருக்கிறேன். நாங்கள் ஒப்பு கொடுத்தேன் எங்கள் பிள்ளைய. ஆண்டவரே, எங்களுக்கு பிறகு எங்களோட சந்ததி வரணும். 3 பொம்பளை பிள்ளைகள். ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தாலும் அவங்க கணவன்மார் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அவங்க தரிசனத்துக்கு பின்னாலும் போகணும். எங்கள் தரிசனத்தை நிறைவேற்ற எங்கள் பிள்ளைய ஒப்பு கொடுத்தோம். கர்த்தர் இன்றைக்கு கொண்டு வந்து இந்த இடத்துல உருவாக்கி கொண்டு வருகிறார், உருமாற்றி கொண்டு வருகிறார். ஆண்டவருடைய வார்த்தை என்ன தெரியுமா? ஆண்டவர் சொன்னார், நிறைய ஊழியரை உருவாக்குனேன். இப்போ எங்கள் சேர்ச் சொல்லுது, பாஸ்டர் எல்லாரும் வந்து என்னவா எப்போ ஆர்டினேஷன் கொடுக்குறீங்களோ அதுக்கு பிறகு யாருமே இருக்க மாட்டேங்கிறாங்க. ஆர்டினேஷன் எடுத்தோன்னே இப்போ ராஞ்சா போட்டுருவாங்க, எனக்கு பணம் கொடுக்க முடியாது போயிடுவாங்க, ஆசை வச்சு அனுப்பிடுவேன்.
இப்போ 5-6 சர்ச்சஸ் நிறைய ஊழியம் செய்கிறாங்க. என்னோட அபிஷேகம் பட்ட எத்தனையோ பேர் ஊழியம் செய்கிறாங்க. உருவாக்கின எவ்வளோ பேர் வெளிநாட்டில் போய் ஊழியம் செய்கிறாங்க. ஒரு காணிக்கையும் அனுப்புறது கிடையாது, அதெல்லாம் எதிர்பார்க்கறது கிடையாது. நான் சொல்லுவேன், நீ அப்பா வீட்டுக்கு வந்தால் வெறுங்கையா வந்தாலும் அப்பா உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ வா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்மகிட்ட இருக்கு. நம்மளை தெரிந்து கொண்டவர் நம்மளை கொண்டு பயன்படுத்துவார், நாம் சந்ததியை பயன்படுத்துவார். உங்கள் பிள்ளைகளுக்கு எதிர்காலம் இருக்கிறது. நான் சொல்லி வைக்கிறேன், உங்க பிள்ளைகளுக்கு எதிராக இருக்கு. பாசமார் பிள்ளைகள் படிக்க மாட்டாங்க அப்படிதான் சொல்லுவாங்க எங்க ஊர்ல. ஏன் தெரியுமா? ஊழியம்னு படிக்கவே விடாது. ஆனா மூத்த மகளுக்கு அவ்வளோ தூரம் போக முடியலை. எங்களோட பொருளாதாரம்லாம் எங்களுக்கு கிடையாது. டியூஷனுக்கெல்லாம் அனுப்புகிற அரச படிப்பை தவிர வேறு படிப்பு கிடையாது. 2வது மகளுக்கும் அரச படிப்பு தான். ஆனால் பிரதனிய பட்டதாரி யூனிவர்சிட்டி போயிட்டு வந்தா. அடுத்தவள் A லெவல் முடித்தவ. இவர் A லெவல் முடித்த உடனே இவரும் போகிறேன்னு சொன்னார். எதுக்கு தெரியுமா? ஆட்டம் போடுற படிப்புக்கு. என்ன பாட்டம்? ட்ராமா. நான் நீ ஆட்டம் கிட்டம் போடாத, கர்த்தருக்கு ஆட்டம் போடணும், நீ போயிட்டு இங்கே கிராஜுவேட் பண்ணு, நீ ஆண்டவர் ஒன்று ஆசீர்வதிப்பார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவருக்கு எல்லா தேவையும் சந்திக்கப்படுகிறது. ஒரு சாட்சி சொன்னான்னு தெரியுமா? எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து சொல்லுவாங்களாம், எங்களுக்கு குறையத்தான் ட்ராவலிங் மட்டும் தான் தாராங்க அப்படின்னு. ஆனால் இந்த சர்ச்சில் நீங்கள் அவருக்கு அன்பின் காணிக்கலாம் கொடுத்துருக்கீங்களான்னு அவர் சொன்னார். அப்பா எனக்கு அங்கே ஒன்றுமே இல்லை, இப்போ பாஸ்டர் அப்போ நல்லா பார்த்துக்கிடுவாங்க, ஐயா 2 பேர் இருக்காங்க, நல்லா சாப்பாடு போடுவாங்க, என்னை நல்லா கவனிச்சுக்கிறாங்கப்பா. இப்போ நான் சொன்னேன் தெரியுமா? அப்பா விதைச்சதை நீ அறுக்கிற. ஹல்லேலூயா. எத்தனை பேரை வேற அவங்களே அனுப்பி தெரியுமா? ஸ்பான்சர் பண்ணி அனுப்பியிருக்கிறேன். ஆனால் இந்த பிள்ளைக்கு இன்னைக்கு ஒரு தேவ மனுஷர் ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறாரு. நான் ஏன் சாட்சி சொல்றேன் தெரியுமா? நீங்கள் நின்று பாருங்க, உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் சந்ததி ஆசீர்வதிப்பார். இந்த சபையில் உறுதியாக நில்லுங்க. அங்கே ஓட இங்கே ஓட ஆசைப்படவே கூடாது. சிலர் வருவாங்க இப்படி தீக்கரசனை சொல்லி உருவாக்கி நம்மளை கொண்டு போகிறதுக்கு நல்ல கொடுக்குற பாட்டினா அமர்த்திக்கிட்டு வருவாங்க. அதுக்கெல்லாம் இடம் கொடுக்க கூடாது. நம்ம உறுதியா நின்றா இந்த இடத்திலேயே கர்த்தர் உங்களை உயர்த்துவதை நீங்கள் காண்பீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். வாசிங்கம்மா. அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வளமாய் இருக்கும் என்றார். சொல்றாரு, நீ அவர் அவனை நோக்கி இல்ல நீ வெளியே வா, அப்படியா? அப்பொழுது அவர் அவனை வெளியே அழைத்து, வெளியே அழைக்கிறார், சபையை விட்டு அழைக்கிறார். பா, நீ வானத்தை அண்ணாந்து பார். ஆட்கள் யோசிப்பாங்க, என்ன சபையை விட்டு வெளியே அழைக்கிறாரா? அப்படி உங்களை அழைக்க மாட்டாரு. இது தாய் வீடு, சபை. இங்கே என்ன சொல்றாருன்னா, நம்முடைய கண்களை நோக்கி பார்க்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். அதாவது நம்மளை சில சூழ்நிலையை பார்த்து 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 நம்மளையே குறைவா பேசி, நமக்காகவே ஜெபம் பண்ணி, நம்மளே பாராட்டு பேசி, நம்மளே கவலைப்பட்டு, ஐயோ நான் இப்படி இருக்கிறேனே, ஐயோ நான் இப்படி இருக்கிறேன் சாமி, என் குடும்பம் இப்படி இருக்கிறேன், இப்படியே நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு ஏன் விருத்தியை காண முடியாமல் இருக்கிறதுன்னு சொன்னா, நம்மளுக்கே நம்ம ஆறுதல் படுத்திக்கிறோம். நம்ம மற்றவனை ஆறுதல் படுத்த வேண்டியவங்க, மற்றவங்களை தைரியப்படுத்த அழைக்கப்பட்டவங்க, மற்றவங்களை உருவாக்க அழைக்கப்பட்டவங்க, நம்ம மற்றவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்ல அழைக்கப்பட்டவங்க. இன்னைக்கு நமக்கு தான் சுவிசேஷம் தேவைப்படுது. ஏன்? பெரிய பிரசங்கியார் வந்திருக்கிறாராம் கிரவுண்ட்ல, சுகதாச ஸ்டேடியத்தில். அங்க போய் நம்மால் தலையை கொடுக்குற, அங்க போயிட்டு கட கடன் ஆடுற. இங்கே சேர்ச்சுக்குள்ள உட்கார்ந்து ஜெபிக்க நேரம் இல்லை, இங்கே தேவ சமூகத்தில் ஆணுடைய சத்தத்தை கேட்க நேரம் இல்லை. யாராவது சாத்திர சொல்ற மாதிரி சொன்னா அதுதான் பெருசு. புரிஞ்சு கொள்ளுங்க. இன்னைக்கு அந்த சூழ்நிலை விட்டு வெளியே வரணும். நமக்கு நாமே தப்பு கணக்கு போடுவோம். நான் எனக்கு நானே சாபம் போட்டிருக்கிறேன். எங்க அம்மா ஏன் என்னை பெத்தாங்க, கருவிலையை அடிச்சிருக்கலாமே. ஏண்டா என்னைய பார்த்து நான் போய் இந்த பஸ் எங்க போகணும்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? அட இவ்வளவு அழகா உடுத்திருக்கிறான், படிக்காத முட்டாளா,
அப்போ என்ன செய்யறது? இப்போ இவர்கிட்ட கேட்கறது, சார் எங்கே போகிறீங்க? அவர் சொல்கிறார், நான் மட்டக்களவுக்கு போகிறேன்னா நின்றுக்கிடுவார். ஓஹோ, இவர் கையை போடுற டைமில் இவருக்கு பின்னால் ஏறிக்கிறது. அப்படித்தான் நம்ம ஜீவியம் ஓடுது. ஒரு மோட்டார் சைக்கிள் வேகமாக போனால், ஓரளவுக்கு அவன் போனால் அவனுக்கு பின்னாலே ஃபாலோ பண்ணுறது. அவன் போயிட்டானா கஷ்டமாக இருக்கும். இன்னும் ஒருவன் வரையும் வெளில போகிறது. இப்போ கொஞ்ச நாள் எனக்கு ரொம்ப கஷ்டம். பாஸ்டர், நல்ல பைக் வச்சுருக்கீங்க, இவ்வளோ ஸ்லோவாக போகிறீங்களே. இல்லை இல்லை, பைக்கு நல்ல வேகமான பைக் தான், நான் கொஞ்சம் ஸ்லோவாக போகிறேன். எனக்கு ஒரு ஆள் அங்கே நிற்கிறார் பார்த்துக்கிட்டு, வேற ஒருத்தர் நிற்கலை. அவரை பார்க்கணுன்னு நான் மெல்ல போகிறேன். என் நம்ம பிரச்சனையை சொல்லக்கூடாது. ஒரு ராத்திரி போலீஸில் வந்து பிடிச்சிட்டாங்க என்னையும் வைஃபையும். நான் ஸ்லோவாக வரவும் அவர் நினச்சிட்டாரு இவர் பருவமழையில் நனைஞ்சு வந்திருக்காராக்குன்னு நினச்சிட்டாரு. இப்போ பருவமழை அடித்து நல்லா நனைஞ்சிட்டாரு போல் அப்படின்னு அவங்க கூப்பிட்டு விசாரிச்சுட்டு, நான் ஃபாதர்னோன்னா ஐசியெல்லாம் பார்த்துட்டு இப்படி கிட்ட வந்து காய்க்கிறார் என்கிட்ட, முகத்தை வச்சு. ஏன்னா நான் பருவம் அடைஞ்சு தண்ணி அடிச்சுட்டு வந்திருக்கேன் நாக்குன்ட்டுன்னு. நான் சொன்னேன், அவர் கேட்கல. அப்படி அவரை பாவடை அப்படித்தான். நான் சொன்னேன், நான் மாமா பூஜைக்குதுமா ராத்திரி விளையாட்டனே எங்கேதான் பையன் அண்ணன்னு சொன்னேன், ரொம்ப சுலபா போடுறேன்னு. அப்போ இந்த மாதிரிலாம் இவ்வளோ பிரச்சனைக்கு முகம் கொடுக்கணும். ஆனாலும் மன வருத்தம் வரும் தான். என்ன சாமி, உங்கள் ஊழியக்காரனுக்கு கொஞ்சம் பெருசாக வெளிச்சம் கொடுக்கக்கூடாதா? அவர் கொடுப்பாரு. அப்பாவுக்கு புள்ள எப்போ கொடுக்கணும் கொடுப்பாரு. ஆமேன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே. உங்களுக்கும் தருவார்ப்பா, உங்களையும் ஆசீர்வதிப்பாரு. உங்க புள்ள கிராஜுவேட் ஆகக்கூடாதா? இந்த நகரத்துக்கு ஒரு நகராதிபதியா வரக்கூடாதா? மற்றவனுடைய போய் கையேந்தனும்? நீங்க டார்கெட் பண்ணுங்க. உங்க கற்ப பிறப்பை ஆசீர்வதிப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க சூழ்நிலை விட்டு வெளியே வரணும். என் பிள்ளை படிக்காது, நான் அப்படித்தான் சொன்னேன். என் பிள்ளைகள் சரி வர மாட்டேன். ஏன்னா அவ்வளவுக்கு என்ற பிள்ளைகளை பற்றி பிழையா சொல்லுவாங்க. ஒரு ஐயா இருந்தார், நான் சொன்னேன், அவர் என்ன செய்வாரு, டிவி போட சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருப்பாரு நாடகம். இவங்களும் சேர்ந்து பார்ப்பாங்க. நான் கண்டோன பிள்ளைகளை அடிக்கிறது. அப்பா தாத்தா தான் போட சொன்னாருப்பா, நாங்கள் போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிம்பாங்க. அந்த ஐயா சொன்னார், உங்கள் பிள்ளைகள் படிக்க மாட்டாங்க பாஸ்டர். இன்னைக்கு பட்டதாரியாக இருக்கிறாங்க. நான் யூனிவர்சிட்டிக்கு போகணும்னு அழுது இருக்கிறேன் தெரியுமா? என் மகளை யூனிவர்சிட்டிக்கு ரெஜிஸ்டர் பண்ணி பிரதனியை கொண்டு விட்டோன்னு சாதாரண கிழக்கு மாகாணத்தை நான் கேட்டேன், ஆண்டவரே. ஆனால் இன்டர்நேஷனல் லெவலுக்கு போகக்கூடிய பிரதனியை யூனிவர்சிட்டி கொண்டு போய் வச்சிருந்தார். நீங்கள் விசுவாசத்தால் மகிமையை பார்ப்பீங்க. உங்கள் பிள்ளைகள் இந்த தேசத்தில் ராஜாக்களாய் மாறுவார்கள், ஜிஏஆய் வருவார்கள், ஜட்ஜா வருவார்கள். ஆமேன். நல்லா படிப்பீங்க. எதுக்கு டாக்டர்? எதுக்கு டாக்டர்? டாக்டர் மட்டும் பெருசு கிடையாது, என்ஜினியர். நீங்க உங்க புள்ள ஜிஏ ஆகுனா, ஒரு டிஎஸ் ஆகுனா, 25 கிராமத்துக்கு பெரியாள், ஜிஎஸ்க்கு பெரியாள். அவர்கிட்ட தான் காணி அதிகாரமே இருக்கு. ஒரு ஜிஏ ஆகுனா மாவட்ட அதிகாரி, ஒரு ஆளுநர், மாகாண தலைவர்களாக வரணும். நான் அடிக்கடி பிள்ளைகளை பார்த்து சொல்லுவேன், நீ கையெழுத்து போட்டு கொடுக்க போறியா, கையெழுத்து வாங்க பேப்பர் எழுத போறியா? நீ கையெழுத்து போடணும். பாருங்க, 2 வருஷம் ஃபெயில் பண்ணால்தான் ஆண்டவர் அழைத்து தெரிஞ்சு கொண்டாடிக்கு சட்டத்திட்டங்களை அமைச்சு கொடுக்குற அளவுக்கு மட்டும் இல்லை, ஸ்தாபனங்கள்ல நான் தலைவராகத்தான் நான் சைன் பண்ணி கொடுப்பேன். செக்ஸ் ரிலீஸ் பண்றதுக்கு அப்ரூவல் கொடுக்கத்தான் வச்சிருந்தார் கர்த்தர். ஏன் தெரியுமா? அவரை சார்ந்து கொண்டா அவர் உங்களை உயர்த்துவார். உங்களை உயர்த்துறவர் உங்கள் பிள்ளைகளை உயர்த்துவார். நீங்க சூழ்நிலையை விட்டு வெளியே வரணும். முடியாது முடியாது, நடக்காது நடக்காது, இதுதான் நமக்கு எப்ப பார்த்தாலும். ஏன் தெரியுமா? போய் சேர்ற பாட்டி எல்லாம் அப்படித்தான். வீட்டில் உட்கார்ந்துருங்க. அப்படிப்பட்டோடைய வாய்க்கு அசீட்டு ஊத்தி கழுவ வேண்டும். ஏன் தெரியுமா? நம்முடைய யோசனையில் பெரியவரை பாருங்க. எரேமியா சிறையில் இருக்கும் பொழுது அந்த வசனம் சொல்றார் 19ல, சரியா? 32:19 எடுத்து வா, வீட்டை வச்சுக்கொள்ளுங்க. நீ யோசனையில் பெரியவர், செயலில் வல்லவர். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஆராதிக்கும் தேவன் யோசனையில் பெரியவரும் செயலில் அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். கரங்களை தட்டுவோம், கரங்களை தட்டுவோம். சரி, முடியுமா? இப்ப என்ன சொல்லுது?
அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னால் கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாயிருக்கும் என்றார். இந்த காலை வேளை உங்களை பார்த்து சொல்றார், உங்களையும் இவ்விதமாய் தேவன் ஆசீர்வதிப்பார். எல்லாரும் எழுந்திருப்போமா? கர்த்தர் உங்களை இவ்விதமாய் ஆசீர்வதிக்க விரும்புகிறவராய் இருக்கிறார். உங்கள் சந்ததியை ஆசீர்வதிக்க விரும்புகிறாய் இருக்கிறார். நீங்கள் தேவனால் பயன்படுத்தப்பட வேண்டியவர்கள். உங்களுக்கு நான் எங்கள் சர்ச்சில் யார் கார் வாங்கினா சந்தோஷப்படுவேன். ஏன் தெரியுமா? எனக்கு கார் ஓட முடியாது, நீ ஏத்துறதுக்கு ஒன்று உருவா வச்சிருக்கிறாரு. உன் பிள்ளை படித்தா சந்தோஷம். ஏன் தெரியுமா? எனக்கு இங்கிலீஷில் கடிதம் எழுத முடியாது, எழுதி கொடுக்கறதுக்கு ஒரு ஆளை உருவாக்குறாரு. ஆண்டவர் இந்த காலை வேளை உங்களை உருவாக்குறவராய் இருக்கிறார். இந்த சபையிலே கொண்டு ஒரு தாய் வீட்டில் வச்சிருக்கிறாரு. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்வார். கடந்ததை நினைத்து கவலைப்பட வேண்டாம். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய், இன்றே நீ காண்பாய். லபரணம கதுர பரியந்து நிமரகதுனே மரையந்த லபரணம லபரபா. தேவ பிள்ளை இந்த காலை வழியிலே ஆண்டுக்காக கல்வாரிக்கு ஒப்பு கொடுங்க. அந்த கல்வாரி பலியானவருடைய நோக்கம் என்ன தெரியுமா? உங்களை உயர்ந்த இடத்துல வைப்பதற்கு. கொலோசியர் 3:6 உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரும்படி செய்திருக்கிறார். அந்த உன்னதத்தின் தேவன் உங்களை இன்றைக்கும் எடுத்து இந்த பிரதேசத்தில் பயன்படுத்த விரும்புகிறார். ஆண்டவரே, என்னை பயன்படுத்தும். என்னால் ஓட முடியாது சுவாமி, வீட்டில் உட்கார்ந்து ஜெபிக்க முடியும் சுவாமி, என்னை ஜெபத்துக்கு தலைவனாய் மாற்றும் ஐயா. ஆண்டவரே, என்ற ஒண்ணுமே இல்லை சுவாமி, கொஞ்சம் காணிக்க கொடுக்க முடியும், மாசம் ஒரு 1000 ரூபாய் மிஷனரிக்கு கொடுக்க முடியும் சுவாமி, ஒரு ஊழியக்காரர் கொடுக்க முடியும், நான் இதை கொடுக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, எனக்கு பாட முடியும், ஆண்டவரே எனக்கு மொழிபெயர்க்க முடியும், ஆண்டவரே எனக்கு சண்டே ஸ்கூல் செய்ய முடியும், ஒரு கதை சொல்ல முடியும் சுவாமி, நான் செய்கிறேன்ப்பா, என்னை பயன்படுத்தும், என்னை பயன்படுத்தும் என்று சொல்லுங்க. இந்த காலை உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். உங்களை தேவன் உருவாக்கினவர், உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். ஒப்புக்கொடுங்க. ஆண்டவரே, என்னை நீர் உருவாக்க முடியும் சுவாமி. நடந்ததை நினைச்சு கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் சொன்னி நடந்ததை நினைத்து கவலைப்படாதே. நான் உனக்கு கேடகமாய், நான் உனக்கு பலனாய் இருக்கிறேன், மற்றவர்கள் அல்ல, நீயே. உன் கற்ப பிறப்பே எனக்கு தேவை. நீங்கள் ஆண்டவருக்கு தேவையானவர்கள். பலவீனமான என்னை தேவன் தெரிந்து கொண்டு பயன்படுத்த முடியுமானால் 2 கண்கள் பார்வையுள்ள உங்களால் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய முடியும். ஒரு சுவிசேஷத்தை பேச முடியாதவனுக்கு முடியுமானால் பேசக்கூடிய உங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்ல முடியும். உங்களால் அறையிலே உட்கார்ந்து ஜெபிக்க முடியும். ஆண்டவரே, என்னை பயன்படுத்தும் சுவாமி. இந்த பலவீனமான ஊழியக்காரனை நீங்க பயன்படுத்தினால் பலமுள்ள என்னை பயன்படுத்தும் சுவாமி என்று சொல்லி எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். தேங்க்யூ ஜீசஸ். பரலோக பிதாவே, கிருபையில் ஆண்டவரே, இந்த காலையிலே உம்முடைய சமூகத்திலே வந்து ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் காண்கிற தேவன். அருமையான பாசருக்காக, உடைய துணைவிக்காக, உடைய பிள்ளைகளுக்காய், உடன் பாசருக்காய், உடன் ஊழியர்களுக்காய், ஊழியக்காரர்களுக்காய் ஜெபிக்கிறேன். மாத்திரமல்ல, அந்த திருச்சபை மக்களை உம்முடைய கருத்திலே கொடுக்கிறேன். கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளை நீர் தெரிந்து கொண்டிருக்கிறீர். இவர்களை நீர் பயன்படுத்தும் சுவாமி. உடைய ஊழியங்களை பயன்படுத்தும், குடும்பங்களை ஆசீர்வதியும். ஆபிரகாமை பார்த்து நான் கேடகம் மகா பெறவன் சொன்னீங்க. கேடகமாய் இருந்து உம்முடைய பிள்ளைகளை நீர் அழைத்த ஒரு உண்மையுள்ளவர் நடத்தும்படி ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.